இப்போ இந்த டைமுக்கு முன்னாடி யாரையும் கூட்டம் சேர விட மாட்டோம்னா யார் கண்ட்ரோல் பண்ணணும்? காவல்துறை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் பேரிகேட் போட்டு இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், நாங்கள் எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டோம்னு பொறுப்பற்ற அரசு திரும்ப திரும்ப நிரூபிக்குது. நாங்கள் எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டோம், நீங்கள் தான் நடத்தணும், கூரை போடணும், கூரை போடாமல் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடணும், வழி விடாமல் ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், ஃபயர் என்ஜின் வரணும், அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் எதுக்கு தான் பொறுப்பேற்றுக்குங்க? அப்போது நாங்கள் எதுக்கு பர்மிஷன் கேட்குறோம்? பாதுகாப்புனா என்ன? காவல்துறை அனுப்பி அங்கங்கே அப்படியே ஷோகேஸ் மாதிரி பொம்மை மாதிரி நிற்க வைக்கிறதுக்கா? ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறோம், இங்கு தொலைஞ்சு போகும் உங்களுடைய பொருட்களுக்கு நீங்களே தான் பொறுப்பு, நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அது ஒரு ஹோட்டல், அது ஒரு தனியார் ஹோட்டலு. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேலையே இதுதான். வரக்கூடியவர்களை பொருள், உடைமை, உயிர் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் அரசுடைய வேலை. அதுக்கு தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறோம். நீங்கள் ஹோட்டல் நடத்தலை. நீங்கள் என்னென்னா, நான் முதலே சொன்னேன், இந்த அரசையும் முதலமைச்சரையும் பார்க்கும்போது எனக்கு 23ஆம் புலிகேசி தான் ஞாபகம் வருது அடிக்கடி. அதை மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் சிரிச்சிங்க. என்ன பதார் இவ்வளோ கம்மியாக குறைச்சி மாடி போயிடுறீங்களே நீங்கள்? இன்னைக்கு நடக்கிறதுலாம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்த பக்கம் நடத்தும் போது அந்த பக்கம் வந்து பள்ளி சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவர் சாகுறான். நீங்கள் ராஜா மாதிரி அந்த சேரை போட்டு திருவண்ணாமலையில் உட்காந்து ஷோ காட்டுறீங்க. இதெல்லாம் தேவையா?